சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக அகமதாபாத்ல நடந்த கடைசி T20 போட்டியில இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடர 3-1 அப்படிங்கிற கணக்குல கைப்பற்றியிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் இந்திய கிரிக்கெட் அணி சர்வதேச T20 அரங்குல யாராலுமே அசைக்க முடியாத ஒரு சாதனையை உருவாக்கியிருக்காங்க. அதே சமயம் சவுத் ஆப்பிரிக்கா அணியோ கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஒரு T20 தொடர்ல கூட வீழ்த்த முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. T20 கிரிக்கெட்ல இந்தியாவை ஒரு இருதரப்பு தொடர்ல சவுத் ஆப்பிரிக்கா வீழ்த்தி 10 ஆண்டுகள் ஆகிடுச்சா. சோ ஆமாங்க, கடைசியாக 2015 அக்டோபர்ல தான் அவங்க இந்தியாவை தொடர்ல வீழ்த்தினாங்க. தோனி கேப்டனாக இருந்த காலம் அது. அதன் பிறகு கோலி, ரோஹித், பாண்டியா, சூரியகுமார் யாதவ் அப்படின்னு பல கேப்டன்கள் வந்துட்டாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவால ஒரு முறை கூட இந்தியாவை தொடர்ல வீழ்த்த முடியல. இந்த அணியில தற்போதைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எதிரணிகளுக்கு காய்ச்சல் வந்துவிடும். இது இந்தியா வெல்லும் 8வது தொடர்ச்சியான T20 தொடராகும். மொத்தமாக கடந்த 14 தொடர்களாக இந்திய அணி தோல்வியவே சந்திக்கல. இதனால இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவுமே பார்க்கப்படுது. இன்று 2026 T20 உலகக்கோப்பை அணிக்கான 15 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட போறாங்க. சோ அதுல சஞ்சு சாம்சனுடைய பெயர் இடம்பெறுமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்த நிலையில நேற்றைய ஆட்டம் அதனை உறுதிப்படுத்திருக்கு. சஞ்சு சாம்சன் அவர்கள் நேற்றைய ஆட்டத்துல அபிஷேக் சர்மாவுடன் ஓபனிங் இறங்கி அதிரடியாக விளாசி இருக்காரு. சோ இதனை பார்த்தா கண்டிப்பாக இவர் இடம்பெறுவார் அப்படின்னு தெரியுது. மேலும் பாத்தீங்கன்னா தற்போதைய கேப்டனாக இருக்கும் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 போட்டிகள் சொதப்பிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா அவருடைய கேப்டன் பொறுப்பு பறிக்கப்பட்டு அது சஞ்சு சாம்சனிடம் செல்ல உள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை BCCI நிர்வாகமுமே வெளியிட இருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.